இந்த சுடல பூஜை என் மாயி மகாகாளிக்கு அர்ப்பணம், என் கால பைரவனுக்கு அர்ப்பணம், பூத பிசாசுகளின் என் கால பைரவனுக்கு அர்ப்பணம். ஏற்றுக்கொள்வாய். கோடியிடு. கட்டவரு கட்டவரு கட்டவரு. இந்த புனமேடையில் அமர்ந்து என் கால பைரவனுக்கு நான் கொடுக்கும் பூஜை கோழி பூஜை, கோழி பலி. காலை அவருங்க கழுத்து பிடிச்சா வச்சுருக்காங்க. இந்த சுடலிலே உட்கார்ந்து என் தாய் மகாகாளிக்கு கோழி அர்ப்பணம். மகாகாளிக்கு கோழி அர்ப்பணம், என் கால பைரவனுக்கு கோழி அர்ப்பணம், என் விஷ்மாயாவுக்கு கோழி அர்ப்பணம், என் கருங்குட்டி சாத்தானுக்கு கோழி அர்ப்பணம், மாணிக்க குட்டி சாத்தானுக்கு கோழி அர்ப்பணம், சிவனுக்கும் காளிக்கும் பிறந்த விஷ்மாயாவுக்கு கோழி அர்ப்பணம். கட்டி எடுத்துட்டு வரல. என்னை நம்பி வந்த மக்கள் அனைத்தும் இவ்வேளை வெற்றியை முடிச்சு தரும் என் வெற்றி காளிக்கு அர்ப்பணம், என் அங்காள பரமேஸ்வரிக்கு அர்ப்பணம். ஓம் ஆம் ரீரிங் சிம்ரிங் கிளிரிங் பிரிங் பிரிங் பாகா. நான் சந்திக்கிறேன். நான் இன்று எடுத்து வந்த வேலை அனைத்தும் வெற்றி பெறவே சந்திக்கிறேன். ஓம் 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 பஞ்சபூதங்களே பிசாசுகளே, பூஜை ஏற்றுக்கொள்வாய், பூஜை ஏற்றுக்கொள்வாய், பூஜை ஏற்றுக்கொள்வாய். இந்த பாருங்க மக்களே, ஊமத்தங்காய் இது எதில் விளையுது? இந்த ஊமத்தங்காய் எதில் விளையுது? புணத்தில் உள்ள சாறு எடுத்து விளையுது இந்த ஊமத்தங்காய். இந்த ஊமத்தங்காய் அனைத்து பிசாசுகளையும் செய்வனைகளையும் விரட்டும் ஊமத்தா இந்த இடத்தை விளையுது. இது என் கால பைரவனுக்கு உசந்த பூ, உசந்த காய் இந்த ஊமத்தங்காய். அதுவும் இங்கே பறிக்கிறேன். இந்த சுடலிலேயே இந்த ஊமத்தங்காயும் நான் பலியிடுறேன். கோழிக்கொடி கோழிக்கொடி. இது என் தாய் மகாகாளிக்கு அர்ப்பணம், என் மகாகாளிக்கு அர்ப்பணம், என் கால பைரவனுக்கு அர்ப்பணம், என் விஷ்மாயாவுக்கு அர்ப்பணம், என் கருங்குட்டிக்கு அர்ப்பணம், என் மாணிக்க குட்டிச்சாத்தானுக்கு அர்ப்பணம், எனக்குள் வாழும் அகோர பைரவனுக்கு அர்ப்பணம். வா குடிடா. என் தாய் மகாகாளிக்கு அர்ப்பணம், என் கால பைரவனுக்கு அர்ப்பணம், என் விஷ்மாயாவுக்கு அர்ப்பணம், என் கருங்குட்டி சாத்தானுக்கு பூஜை அர்ப்பணம். நான் எடுத்த வேலையை அனைத்தும் இந்த கருங்குட்டி சாத்தான் செய்து வைப்பான், மாணிக்க குட்டிச்சாத்தான் செய்து வைப்பான், என் கால பைரவன் செய்து வைப்பான், என் விஷ்மாயா செய்து வைப்பான். பூஜை எல்லாம் விஷ்மாயாவுக்கு அர்ப்பணம், கருங்குட்டிக்கு அர்ப்பணம், மாணிக்க குட்டிச்சாத்தானுக்கும் அர்ப்பணம், என் மகாகாளிக்கு அர்ப்பணம், என் ருத்ரகாளி அர்ப்பணம், என் கால பைரவனுக்கு அர்ப்பணம், என் மூச்சே பைரவா, என் பேச்சே பைரவா, என் உணர்வே பைரவாய். பூஜை ஏற்றுக்கொண்டு என் கட்டளையை நிறைவேற்றுவார். பூஜை உமக்கே பைரவா, அகோரா, ருத்ரா, அரகர சம்போ மகாதேவா. பூஜை ஏற்றுக்கொண்டு பலி பூஜை ஏற்றுக்கொண்டு நான் செய்யும் வேலைகளுக்கு பக்கத்துணையாக இருப்பாய். என் கட்டளை நான் எடுத்த வேலைகள் அனைத்தும் வெற்றி பெறவே பூஜை உமக்கே. இந்த அமாவாசை தினத்தில் சுடலில் உமக்கே பூஜை. ஓம் அரகர சம்போ மகாதேவா. கருங்குட்டி சாத்தான், மாணிக்க குட்டி சாத்தான், கனகபடி சாத்தான், பூஜை ஏற்றுக்கொள்வாய். கருங்குட்டி சாத்தான் கற்பனம் அனைத்தும் இங்கு இருக்கும் பூத பிசாசுகளுக்கே அர்ப்பணம். போட்டா விடாது, போட்டு ருத்ரனுக்கு அர்ப்பணம். இங்கிருக்கும் பூத பிசாசுகளுக்கு அர்ப்பணம். ஏற்றுக்கொள்வாய், ஏற்றுக்கொள்வாய்.
ஏற்றுக்கொள்வாய், ஏற்றுக்கொள்வாய். என் கட்டளை நிறைவேற்றுவாய். எனது கட்டளை நான் எடுத்த வேலை அனைத்தும் வெற்றி பெறவே பூஜை. ஈ அகோரி பூஜை, ஈ அற்புத பூஜை, ஈ ஜால பூஜை, ஈ மாய பூஜை, ஈ மயான பூஜை, ஈ ருத்ர பூஜை கால பைரவனின் பூஜை ஆகும். உன் வேலை அனைத்தும் வெற்றி பெறும். உன் வேலை அனைத்தும் வெற்றி பெறும். இது சுடலகாத்தானின் பூஜையாகும். இது கால பைரவனின் பூஜையாகும். இது வெற்றியின் பூஜையாகும். இது வீரனின் பூஜையாகும். செய்கிற இடத்துல வேலை செய்யலாமா? செய். அதை விட்டுட்டு வேறு வேலை பார்க்கலாமா? அதே இடத்த செய். மொத்தம் பிரச்சனைகள் வேலை செய்யணும், ஆட்டம் காட்டுறாங்க. இந்த கால பைரவன் பார்த்துப்பான். சரி நீ கேள்றா. சரி, நான் ஒருத்தர் சொன்னால் அந்த வேலை நடக்காத கிட்ட நடக்கும். அவரு கேட்க சொல். நீ கேளு. இன்னைக்கு முதலா ஒரு வேலை எடுத்து வந்திருக்க சொல்லு. நான் நினைச்ச காரியம் முடியுமா? அதுக்கு தான் அங்கே வந்திருக்க. முடிவா? அந்த கால பைரவன் நிறுத்தி வைப்பான், நடத்தி வைப்பான், முடிச்சு வைப்பான். உடனே 3 மாதத்துக்குள்ள வீடு கிரகப்பிரவேசம் ஆயிடணும். நடந்துரும். எங்கே போனாலும் எனக்கு துணை வரணும். துணை வருவான் அந்த கால பைரவன். எனக்கு சத்துரியே எதிரியே இருக்கக்கூடாது. எதிரி இல்லாம வாழ்வாய். உன் சத்துருகள் அனைத்தும் அகால மரணம் அடைய கடவாய். என் பிள்ளைங்கள பாதுகாப்பாக வச்சிருக்கு. பாதுகாப்பாக வைப்பா அந்த மாய் மகாகாளி. அவனுக்கு நல்ல உத்தியோகம், இன்னும் மேலே மேலே நல்ல உத்தியோகம் கிடைக்கணும். வெற்றி பெறுவான். என்னை நம்பி வந்தே. இந்த மகாகாளி வெற்றி தருவாய். என் மருமவன் அரசாங்க வேலைக்கு படிச்சுட்டு பரிச்சை எழுதிருக்கு. நடக்கும். ஏதோ நடத்துவாள். 2 பேரும் இங்கே கேட்கும் வார்த்தை அனைத்தும் என் காளி கால பைரவனுக்கு அர்ப்பணம். கணவன் மனைவி 2 பேருமே எழுதியிருக்காங்க. 2 பேருமே வேலை வந்துடணும். நடக்கும். ஓம் சிவாய நம சிவாய அவ சிவாய 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 அரபலீஸ்வராய ஆர்கண்டீஸ்வராய லிங்கேஸ்வராய ருத்ரேஸ்வராய அரகர சம்போ மகாதேவா. ஓம் சிவ சிவா. வீட்டில் உடம்பு சரியில்லை இருக்கிறாங்க, எப்படி இருப்பாங்க? லேட்டா கேட்டுடா. சரி. என் பேர பிள்ளைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் வருது. சரியாயிடும். சரி. கேளு. அதான் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இருக்கிறாங்க, எப்படி இருக்கும்? சரி பண்ணி தரேன் இப்போ. சரி. அதுதான் பெரிய கஷ்டமாக இருக்குது மனசு. எல்லாருக்கும் நேரம். சரி. இருக்கும் வரை உடலை காப்பாற்றுறேன். சரி, ரைட்டு. ஒருத்தனுக்கு ஒரு கோரிக்கை சொன்னால் அது நிறைவேறாது. மகாக்கால் நிறைவேற்றுவா. இன்று பூஜை, சுடல பூஜை, அமாவாசை பூஜை நடக்கும். சிவாய நம. ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. அரகர சம்போ மகாதேவா ருத்ரா. காளி கோயில் அரைக்குறையாக இருக்குது. மகாக்காளி முடிச்சு வைப்பா. சரி. சித்து மதில் போடணும். ஓம் சிவாய. பூஜை இங்கே இருக்கும் அனைவருக்கும் அர்ப்பணம். இதனால இந்த பூதங்களே உமக்கு அர்ப்பணம். இறந்த ஆத்மாக்களே உமக்கு அர்ப்பணம். அண்டவா பிசாசை உமக்கு அர்ப்பணம். மகா பிசாசை உமக்கு அர்ப்பணம். சிவ பிசாசை உமக்கு அர்ப்பணம். இந்தா எடுத்துங்க. இந்தா இறந்த ஆத்மாவுக்கு அர்ப்பணம். அர்ப்பணம் கொடுக்காத ஆத்மாவுக்கு நான் கொடுக்கும் அர்ப்பணம் இந்த கால பைரவன் கொடுப்பான் அர்ப்பணம். ஏற்றுக்கொள்வார். இதையும் ஏற்றுக்கொள்வார். நான் எடுத்த வேலை அனைத்து முடிக்க என் மகாசக்திக்கு அர்ப்பணம். என் விஷ்மாயாவுக்கு அர்ப்பணம். என் கருங்குட்டிக்கு அர்ப்பணம். என் மாணிக்க குட்டிச்சேத்தானுக்கு அர்ப்பணம். நான் வணங்கும் மகா காளிக்கு அர்ப்பணம். காளி கால பைரவருக்கு அர்ப்பணம்.
ஓம் சிவாய நம சிவாய நம சிவாய. பூஜை வெற்றி பெற விஷ்ணுமாயா ஏற்றுக்கொள்வாய். விஷ்ணுமாயா இந்த சுடல பூஜை ஏற்றுக்கொள்வாய். சுடல பூஜை ஏற்றுக்கொள்வாய். மாணிக்க குட்டிச்சாத்தான் சுடல பூஜை ஏற்றுக்கொள்வாய். யமதர்மா யமதர்மனின் ஸ்தம்பனத்தில் நான் ஸ்தம்பிக்கிறேன். இடத்தை ஸ்தம்பிக்கிறேன். இந்த இடத்தில் வந்தால் அனைத்தும் வெற்றி பெறவே ஸ்தம்பிக்கிறேன். என்னை நம்பி வந்த மக்களுக்கும் அனைத்தும் ஸ்தம்பிக்கிறேன். வெற்றி பெறவே ஸ்தம்பிக்கிறேன். ஓம் ஆம் ரிங்கிரிங் சிம்ரிங் கிளீரிங் ப்ரீங் 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 ஸ்வாஹா. ஓம் ஆம் ரிங்கிரிங் சிம்ரிங் கிளீரிங் ப்ரீங் ப்ரீங் ஸ்வாஹா. ஓம் ஆம் ரிங்கிரிங் சிம்ரிங் கிளீரிங் ப்ரீங் ப்ரீங் ஸ்வாஹா. அகத்தியர் கொடுத்த 7வது ஸ்தம்பனத்தினால் யம தர்ம ஸ்தம்பனத்தினால் நான் ஸ்தம்பிக்கிறேன். நான் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறவே ஸ்தம்பிக்கிறேன். ஓம் சிவாய். தென்னாருடைய சிவனையை போற்றி நாட்டுக்கும் தேவாய் போற்றி. அரகர சம்போ மகாதேவா ருத்ரா. அதெல்லாம் எது மூடாத. நீ பிறக்கும் போது என்ன வந்த? இந்த உன்னத்தை வச்சுக்கோ. நீ பிறக்கும் போது எப்படி வந்த? அப்படிதான் இருக்கிற. அனைவருக்கும் சந்தோஷமான பூஜை இது. மாபெரும் பூஜை இது. எடை எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடு. இந்த கால பைரவனுக்கு ஊற்றி கொடுக்க தண்ணி இல்லையா? தண்ணி இருக்குது. ஒரு பாட்டில் எடு. அந்த பாட்டில் எடு. பெரிய பாட்டில் எடு. அப்படி இல்லைம்மா. அப்படி